ஒரு ஸ்டார்ட் அப்ப பில்ட் பண்ணணும். ஆனா, அந்த ஸ்டார்ட் அப்ப பூட் ஸ்ட்ராப் மூலமா பில்ட் பண்றதா, இன்வெஸ்ட்மென்ட் மூலமா பில்ட் பண்றதா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல இருந்தீங்கன்னா, யூ ஆர் இன் த ரைட் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு பூட் ஸ்ட்ராப்னா என்னன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். பூட் ஸ்ட்ராப்னா வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட வச்சு தான் நீங்க உங்களோட ஸ்டார்ட் அப்ப பில்ட் பண்றது மாரி இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ட்ட இருந்து மணிய வாங்கி உங்களோட ஸ்டார்ட் அப்ப பில்ட் பண்றது மாரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்லயே நெறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. லோன் வாங்கி நீங்க உங்களோட ஸ்டார்ட் அப்ப பில்ட் பண்ணலாம். இல்லன்னா ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இல்லன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரிம் அப்படிங்கிறது இருக்கு. இதன் மூலமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட செக்யூர் பண்ணி உங்களோட ஸ்டார்ட் அப்ப பில்ட் பண்ணலாம். இந்த 2க்கும் இடையில உள்ள கன்ஃப்யூஷன போக்குற விதமா தான் இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிட்ச் டெக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிட்ச் டெக்க நீங்க ரெடி பண்ணி இன்வெஸ்டர் அப்ரோச் பண்றது மூலமா மட்டும் தான் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு நீங்க ஃபண்டிங்கே செக்யூர் பண்ண முடியும். இந்த வீடியோல ஒரு பிட்ச் டெக் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பிட்ச் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் முன்னாடி உங்களோட பிட்ச் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டாவும், கிளியரா இன்வெஸ்டருக்கு புரியிற மாரியும் இருக்கணும். உங்களோட ஐடியா, உங்களோட பெயின் பாயிண்ட், அந்த பெயின் பாயிண்ட்க்கு ரிலேட்டடான சொல்யூஷன எப்படி குடுக்க போறீங்க? ஒரு மார்க்கெட் கேப் எப்படி குடுக்க போறீங்க? உங்களோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது? கஸ்டமர எப்படி கொண்டு வர போறீங்க? அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க சொல்றது தான் ஒரு பிட்ச்சாவே இருக்கணும். அப்படி இந்த மாரி ஒரு பிட்ச் இருந்தா மட்டும் தான் இன்வெஸ்டர் நீங்க எங்கேஜே பண்ண முடியும். இன்வெஸ்டர்ட்ட இருந்து உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட்மென்ட்டா வாங்கவே முடியும். அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க ஸ்லைடு மூலமாவும் உங்களோட பிட்ச ரெடி பண்ணலாம். இல்லன்னா ஆஃப்லைன்ல டைரக்ட்டா கன்வர்சேஷன் மூலமாவும் உங்களோட பிட்ச நீங்க குடுக்கலாம். உங்களுடைய பிட்ச்ல 10 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்வெஸ்டருக்கு புரியிற மாரி இருக்கணும். அப்பனா தான் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட்மென்ட்ட வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எவ்வளத்துக்கு நீங்க இன்வெஸ்டர் கிட்ட ஸ்வீட்டா பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட்மென்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இப்ப வாங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய ஸ்டார்ட் அப் எந்த ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்ணி சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கணும். உங்களோட பிட்ச்லயும் அது இருக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய ஸ்டார்ட் அப் எந்த மாரியான சொல்யூஷன குடுக்க போப்போது கஸ்டமருக்கு, எந்த மாரியான பெயின் பாயிண்ட்ட அட்ரஸ் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்புக்கு சொல்யூஷன குடுக்க போகுது அப்படிங்கிறது இருக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைஸ். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு, உங்களோட சர்வீஸுக்கு மார்க்கெட் எந்த மாரியான சைஸ்ல இருக்குது, மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, யூனிக் வேல்யூ ப்ரொபோஷன இதுல சொல்லியிருக்கணும். காம்படிட்டர்ட்ட இருந்து எப்படி நீங்க வேரி ஆகுதீங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்னதான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டார்ட் அப் எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்ண போறீங்க? எந்த மாரியான இன்ஃப்ளூயன்சர வச்சு உங்களோட ஸ்டார்ட் அப்ப மார்க்கெட் பண்ண போறீங்க? சேல்ஸ் எப்படி இருக்க போப்போது? இந்த மாரியான இதெல்லாம் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல 4த் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். 5த் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டீம நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். உங்களோட டீம் அப்படிங்கிறது உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு கேப்பபிளா இருக்காங்களா? உங்களோட ஸ்டார்ட் அப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கேப்பபிளா இருக்காங்களா? நாலேட்ஜபிளா இருக்காங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஃபவுண்டர் இருக்காங்களா? இல்லன்னா நீங்க தான் சிங்கிள் ஃபவுண்டரா இருந்து உங்களோட ஸ்டார்ட் அப்ப பில்ட் பண்ண போறீங்களா? இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்களோட பிட்ச்ல இருந்தா தான் இன்வெஸ்டருக்கு உங்களோட பிட்ச்ல ஒரு நம்பிக்கை வரும். உங்க மேலயும் ஒரு நம்பிக்கை வரும். 6த் ஸ்டேட்மெண்ட் என்னதான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி உங்களோட கஸ்டமர அக்யூர் பண்ண போறீங்க? எதன் மூலமா அக்யூர் பண்ண போறீங்க? ஆன்லைன் மூலமா அக்யூர் பண்ண போறீங்களா? ஆஃப்லைன் மூலமா அக்யூர் பண்ண போறீங்களா? உங்களோட கஸ்டமர அக்யூர் பண்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் நீங்க செலவழிக்க போறீங்க? இந்த மாரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட பிட்ச்ல இருக்கணும். இதுவுமே உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட செக்யூர் பண்றதுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். 8த் அண்ட் 9த் ஸ்டேட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கணும். 9த் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ட்ட நீங்க கொஸ்டின் கேட்கணும். எந்த மாரியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஸ்டார்ட் அப் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இல்லன்னா நாங்க வேற மாதிரி பிட்ச்ச மாத்தணுமா? அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கலாம். இல்லன்னா வேற மாரியான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நீங்க எங்களுக்கு வந்து ஃபினான்சியல் அட்வைசர நீங்க எங்களுக்கு தருவீங்களா? அந்த மாரியான கொஸ்டின் நீங்க கேட்கலாம். இல்லன்னா அட்வைசர தருவீங்களா? இல்லன்னா கோச்சஸ தருவீங்களா? அப்படிங்கிற கொஸ்டின்லாம் 9த் ஸ்டேட்மெண்ட்ல வைக்கலாம். 10த் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் டூ ஆக்ஷன். ஃபைனலா இன்வெஸ்டர உங்களோட ப்ராடக்ட்டுக்கு, உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாக்கு கால் டூ ஆக்ஷன் கடைசியா கொண்டு வரணும். இந்த மாரியான ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் எங்ககிட்ட இருக்குது. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதான். சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க என்கேஜ் பண்ணுவோம்.
அதுவே நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூஷன் இது ரொம்பவே ஹையாவே இருக்கும். கண்டிப்பா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் அதிகமாவே இருக்கும். ஃபைனலா உங்களோட பிட்ச் எல்லாத்தையும் நீங்க முடிச்சோனே, இன்வெஸ்டர் கிட்ட உங்களோட ப்ராடக்ட்ட கொண்டு போய் காமிச்சு, நீங்க அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பிட்ச் டெக்குக்கு தேவையான 10 முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க ஆன்லைன்ல ஸ்லைடு மூலமாவும் கொண்டு வரலாம். இல்லன்னா டைரக்ட்டா ஒரு பிட்ச் ஈவென்ட்க்கு போய் டைரக்ட்டாவும் இன்வெஸ்டர்ட்ட நீங்க பேசலாம். இப்படி பேசுறது மூலமா உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா கண்டிப்பா கொண்டு வரலாம். அத வச்சு உங்களோட ஸ்டார்ட் அப்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க பில்ட் பண்ணலாம். தேங்க் யூ. இந்த மாரியான வீடியோக்கு என்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.